மாணவர்களுக்கு வணக்கம். இப்பொழுது நாங்கள் செயற்பாட்டு விதியலாக்கி சம்பந்தமான பிரச்சனத்தில் 2022 ஆண்டு வந்த 46வது எம்சிக்யூவை பற்றி இப்போ பார்க்க இருக்கிறோம். கேள்வியை நாங்கள் முதல்ல வாசிப்போம். சர்வசம செயற்பாட்டு விதியலாக்கிகளின் மூலம் அமைக்கப்பட்டுள்ள A, B, C என் 3 சுற்றுக்கள் உருவில் காட்டப்படும். இதில் பார்த்தீங்கன்னா முதலாவது சுற்று, ரெண்டாவது, மூன்றாவது சுற்று காட்டப்பட்டிருக்கான். இதில் ஒரு இலட்சிய வோல்ட்டளவு முதலிலிருந்து பெற்ற சர்வசம பெய்ப்பு வோல்ட்டளவு விஇன் வந்து சர்வசமனாக கொடுத்துருக்குது. அந்த வகையில் 3 சுற்றுக்கும் கொடுத்துருக்கு. இந்த 3 சுற்றுக்களினதும் உரிய பயப்பு வோல்ட்டளவு VA, VB, VC என்று தந்திருக்கு. எங்களுக்கு கேள்வி பிள்ளைகள் இந்த VAக்கும் VBக்கும் VCக்கும் இடையிலான ஒரு தொடர்பு தான் எங்களை கேட்டுக்கிறாங்க. அப்போ நாங்கள் இதில் வந்து முதலாவது கேள்வி படத்தை பாருங்கள். முதலாவது படத்தில் நாங்கள் பார்த்தோம்னா இதில் ஒரு இந்த மின்னோட்டத்தை பார்த்தோம்னா இதால் போகிற மின்னோட்டம், அதாவது மின்னோட்டத்தை நாங்கள் இதில் குதி காட்டணும் என்றால் இதில் 0, இது V ஆகும். அப்போ இதால் வர மின்னோட்டம் வந்து ஐஎன்று நாங்கள் எடுத்தோம்னா இதால் வர மின்னோட்டம் அப்படியே வந்து 40 கிலோவோமால் போய் இங்கே போய் சேரும். சரிதான். அந்த வகையில் இதுக்கு நாங்கள் அந்த ஈக்குவேஷன் ஒன்று எழுதினோம்டா அங்கட தியரி, அதாவது தியரியிலேருந்து நாங்கள் இதுக்குரிய ஈக்குவேஷன் எப்படி வச்சுருக்கிறோம்னா V அவுட் வந்து 1 + RF/R in VN. இந்த வகையில் நாங்கள் இந்த செயற்பாட்டு விதியலாக்கிக்குரிய ஈக்குவேஷனை நாங்கள் எடுத்து வச்சுக்கிறோம். அப்போ இந்த RF/R என்றது என்னென்று நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் VIN பார்த்தீங்கன்றால் V out இது VIN என்று நாங்கள் எடுத்தோம் என்றால் ப்ளஸ் மைனஸ். இந்த RFன்றது இதில் உள்ள தடை பிள்ளைகள். இந்த RFன்றது இந்த பின்னூட்டல் தடை. RINன்றது இங்கே உள்ள தடை. RIN இது வந்து ஒரு புவித்தோடு கூடப்பட்டது. இப்போ இந்த வகையில் ஒரு செயற்பாட்டு விதியலாக்கி இருந்தால் இதுக்குரிய ஈக்குவேஷனை நாங்கள் இப்படி எடுத்துக்கொள்ளலாம். இது எங்களோட தியரியில் வந்து இருக்குது. V out வந்து 1 + RF/R in VIன்னா குறிக்கும். படம் வந்து இந்த வகையில் இருந்தால் இந்த இதுக்குரிய ஈக்குவேஷன் இந்த வகையில் வரும். V out வந்து V out = 1 + RF/R in VIN என்று வரும். இப்போ நாங்கள் இந்த விடயத்தை இந்த முதலாவது படத்துக்கு நாங்கள் பிரதிட்டு பார்ப்போம். முதலாவது படத்தில் பார்த்தோம்னா V அவுட்டை வந்து VA என்றங்களுக்கு தந்துடுறாரு. VA = 1 + RFன்றது 40 கிலோவோமை குறிக்குது, 40 K. RINன்றது இந்த 10 K குறிக்குது, 10 கிலோ முழுவதும் VIN இந்த வகையில் வரும். இதை நாங்கள் சுருக்கி எடுத்தோம் என்றால் VA = 40 K 10 K வந்து 4 வரும், 4 1 5. இப்போ முதலாவது படத்தில் வந்து பார்த்தோன்னா VA வந்து 5 VIN குறிக்கப்படும். சரிதா, இது முதலாவது படத்தில். இப்போ ரெண்டாவது படத்தில் பார்த்தோம்னா எங்களுக்கு VIN எத்தனையோ குறிக்கணும்னா இதில் பார்த்தீங்கன்னா இந்த 10 கிலோ வந்து இதில் குறிச்சிருந்தாலும் இதுக்குள்ளால மின்னோட்டம் ஓடாது, ஓடாது, மின்னோட்டம் இதுக்குள்ளால ஓடாது. அப்போ வர்ற மின்னோட்டம் இந்த 10 K, இந்த 40 K இந்த வகையிலான ஓடும். இப்போ இதுக்கு நாங்கள் முதலாவது சுற்ற மாதிரியே இதில் இருக்கிறபடியாக எங்களுக்கு இந்த VBயும் செய்யாமல், அதாவது இதில் பிரதியிடாமலே எங்களுக்கு VBயும் 5 VIN என்று வரும். ஏன்னா முதலாவது படமும் ரெண்டாவது படத்தையும் பார்த்தீங்கன்னா 10 K இங்கேயும் 10 K, 40 K இங்கே 40 K ஆகிய ஒரே விட தான் பெறப்போகுது. VBயும் வந்து 5 VIன்னுக்கு சமனாக இருக்குது. அதோட இப்போ VCயை பார்த்தோம்னா VCக்குரியதை பார்த்தோம்னா VCக்குரியதை எப்படி வரப்போம்னா VC = 1 + இந்த RFக்கு மேலே பார்த்தீங்கன்னா 40 10 50, 50 × 10. அப்போ இதில் வரப்போகுது 5 என்று வரப்போகுது, 5 VIN என்று வரப்போகுது. இதாங்க தானே இதில் வரப்போகுது 6 VIN என்று வரும். VC வந்து 6. அப்போ இதில் நாங்கள் ஒப்பிட்டோம்னா VC 6 வருது, 6 VIN வருது, VA 5 VIN வருது, VB 5 VIN. VAயும் VBயும் சமன், ஆனால் VCயை விட சின்ன. அப்போ இதில் பார்த்தீங்கன்னா VAயும் VBயும் சமனாக உள்ள விடைகள் வந்து முதலாவது விட, 4வது, 3வது விட வருது. அப்போ நாங்கள் மூன்றாவது விட வராது, 3வதையும் 5வதும் தட்டுங்க. ஏன்னா VA = VB என்று வரையில. அதோட VC வந்து இந்த VA VBயை விட பெரிது. ஆகவே நாங்கள் இதில் பார்த்தோம்னா VA VBயை விட பெரிதென்றால் இதில் இது வந்து VA VB சமன், ஆனால்
விசி சின்னன்னு போட்டிருக்கோம். அப்போ இந்த விட வராது. இதில் மூன்றுமே சமன்னு சொன்னோடைய அதுவும் வராது. இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டாவது விடைய பாருங்கள் சரியாக இருக்கும். விஏயும் விபியும் 5 வி இன்னுக்கு சமனாக இருக்குது. விசி வந்து 6 வி இன். அப்போ விசி பெரிது. ஆகவே சரியான விட வந்து இதில் எது வரும் என்றால் ரெண்டாவது விட தான் சரியான விடையாக இருக்கும். நன்றி மாணவர்கள்.